ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். பூர்ணவர்மன் விஷயம். வெள்ளைக்காரர்கள் கால நிர்ணயம் பண்ணியிருப்பதற்கு சொல்லும் அடுத்த பாயிண்டை பார்க்கலாம். சூத்திர பாஷ்யத்தில் ஆச்சாரியால் பூர்ணவர்மன் என்று ஒரு ராஜாவின் பெயரை சொல்லி அவனுக்கு முன்னால் ஒரு வந்தியா புத்திரன் மலடி மகன் ஆண்டான் என்று சொல்வது எவ்வளவு அசம்பாவிதம் என்று சொல்வதை கொண்டு மகதத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆட்சி நடத்தியவன் ஒரு பூர்ணவர்மன். அவனைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்று காட்டுவதாக சொன்னேன். ஆனால் நிஜமாகவே இருந்த ராஜாவைத்தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று அடித்து சொல்ல முடியுமா? முடியாது. ஜெனரலாக மனுஷர்களை குறிப்பிடும்போது யாரோ ராமன், கிருஷ்ணன் அல்லது சேஷன், சுப்பன் என்று நாம் பேச்சிலை சொல்கிறோம். டாம், டிக் அண்ட் ஹாரி என்று இங்கிலீஷில் சொல்கிறார்கள். இந்த பெயர்கள் வாஸ்தவத்தில் உள்ள எவரையும் குறிப்பிடுவன அல்ல. உதாரணத்திற்கு ஏதோ பெயர் காட்டணும், இந்த பெயர்களை காட்டுகிறோம். ஆச்சாரியாலே இப்படி பாஷ்யங்களில் தேவதத்தன், யங்கதத்தன் என்றெல்லாம் பெயர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்கள் யார் என்று இது மட்டும் யாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவில்லை. பொது பெயர்கள் என்றுதான் சரியாக புரிந்து கொண்டு அதோடு விட்டிருக்கிறார்கள். அப்படி பூர்ணவர்மனை சொல்லும் இந்த இடத்திலும் இருக்கலாம். சத்தை அசத்தோடு உள்ளதை இல்லாததோடு சம்பந்தப்படுத்த முடியாது. அப்படி செய்வது அசம்பாவிதம் என்று காட்ட வருகிறார். அப்போது பூர்ணவர்மன் என்ற பெயரில் பொதுவாக ஒரு ராஜாவை குறிப்பிட்டு அந்த யாரோ ஒரு ராஜாவுக்கு முன்னால் என்றைக்குமே இருக்க முடியாத அசத்தான ஒரு மலடி மகன் இருந்தான் என்றால் பொருந்துமா என்று கேட்கிறார். ஆகையால் இவனுக்கு சத்தை குறிப்பதான பெயர் வைத்தால் ரொம்ப பொருத்தமாயிருக்கும் அல்லவா? அசத் என்பது சூன்யம். சத் அதற்கு நேரெதிர் என்றால் சூன்யத்துக்கு நேரெதிர் பூர்ணம் தானே. அதனால் பூர்ணவர்மன் என்று போட்டிருப்பார் என்று சொல்லலாம். பூர்ணவர்மன் என்கிற மகத ராஜா தீவிரமான பௌத்தன் என்று ஹுவான் சாங் சொல்வதிலிருந்து தெரிகிறது. புத்த கயையில் போதி விருட்சத்தை மறுபடி துளிர்க்க பண்ணியவன் என்று சொன்னேன் அல்லவா? வேதாந்தத்தை நிலைநாட்டிய ஆச்சாரியால் ஒரு பௌத்த ராஜாவை சூத்திர பாஷ்யத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. பௌத்த நூல் எதிலாவது அவன் பெயர் சொல்லியிருக்கிறது என்றால் அர்த்தம் உண்டு. அப்படியாவது அவன் நிகழ்காலத்தில் இருந்த ஒரு பெரிய சக்கரவர்த்தியாயிருந்தாலும் குறிப்பிட்டிருக்கலாம். அதுவும் இல்லை. அவனோ கிபி 650 ஒட்டியிருந்தவன். அதுவும் ஒரு சிற்றரசனாகவே இருந்தவன். ஆச்சாரியாலின் காலம் என்று அவர்கள் சொல்வதோ கிபி 800 ஒட்டி, அதாவது அவனுக்கு 150 வருஷத்திற்கு அப்புறம். சூத்திர பாஷ்யம் படிக்கிறவர்கள் 150 வருஷம் முந்தி இருந்த ஒரு பௌத்த சிற்றரசனையா நினைவு வைத்து கொண்டிருப்பார்கள்? ஆச்சாரியால் அவனை எதற்கு குறிப்பாக நினைவு வைத்து கொண்டு குறிப்பிடணும்? சிரித்து சூன்யவாதியான பௌத்த ராஜாவுக்கு பூர்ணவர்மன் என்று பெயர் இருப்பதை வைத்து ஹாஸ்யம் வேண்டுமானால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஆச்சாரியால் ஜாடை மாடியாக கூட அப்படி ஒன்றும் பண்ணாமல் ஃபேக்சுவலாகத்தான் சொல்லி கொண்டு போகிறார். ஒன்றும் யோசனை செய்யாமல் ரிசர்ச் என்று எதையாவது சொல்லிவிட்டால் கேட்பவர்களும் யோசனை செய்யாமல் ஆமம் போட்டு விடுவதாக இருக்கிறது. அதனால்தான் அவர்களும் தீர்க்காலோசனை பண்ணாமல் எதையும் கேட்கலாம் என்று சில ஆர்குமெண்ட்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படியொன்று ஹுவான் சாங் சங்கரர் என்ற பெயரையே சொல்லவில்லையே. இவர் எப்படி அவருக்கு முந்தி இருந்திருப்பார் என்பது. ஹுவான் சாங்குக்கு பௌத்த மதத்தில்தான் அபிமானம். அவர் உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், கீதை என்ற நம்முடைய பிரஸ்தான் திரயங்களை கூடத்தான் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த ரிசர்ச்காரர்களை அவையெல்லாம் அவருக்கு எத்தனையோ செஞ்சுரி முற்பட்டவைதான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.